எப்பாடா நல்ல வேலை யாரும் பார்க்கல. குடு குடுன்னு உள்ள ஓடிடுவோம். இந்த கிழவி எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போகுது? வீட்டு கதவை பூட்டில வச்சிருந்து யாருக்கா அப்படி கதவை திறந்து விடியான்னு தெரியல. பேதில இருக்கவங்களுக்கு. ஆமா, இந்த கிழவி எதுக்கு தெனாம சோத்த அள்ளிட்டு வந்து இங்க வச்சு தங்குது? நான் கூட இந்த கிழவி எல்லாத்தையும் அள்ளி கூட செரிப்பாரு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது எதுக்கு இப்படி தனியா அள்ளிட்டு வந்து தங்குது? ஏ அம்மா, இந்த கிழவிக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்குன்னு தெரியல. ஏன் அங்க வச்சுதானே நாங்க திங்கப்படான்னு சொல்லிடுவோமாக்கா? இப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒழிச்சு கொண்டு வச்சுதான் திங்கணுமா? இதுதான் பாய் தலைவண்டியில அள்ளி கொண்டு போட்டு பட்டு கிடந்திருக்கு. இந்த கிழவிக்கு அப்படி என்ன வீட்டு மேல ஆசை? ஓஹோ, தனியா கிடந்தாச்சுன்னா நல்லா தின்னுட்டு குத்தாட்டம் போடலாம் நினைச்சிட்டு வந்து கிடக்குமா? இருந்தாலும் இருக்கும். விடக்கூடாது, இன்னைக்கு கிழவிய விடக்கூடாது. இதுக்கு மேல இந்த கிழவி இந்த வீட்டு பக்கமே வர விடக்கூடாது. உள்ள போய் தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வரணும். ஏ புளிக்க, இந்த வாங்கிக்க. பாட்டி, இதுல என்ன இருக்கு பாட்டி? வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பாடு தான் விதவிதமா இன்னைக்கு உன் பெரியம்மா வீட்டுல சமைச்சாவ. அதான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். இந்த பிடி. தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி, அக்கா. உன் அக்கா இன்னைக்கு சமைச்சா மீனா மினிக்கி மாதிரி மினிக்கிட்டு தெரியவா. அங்கே இங்கே லெஃப்ட் ரைட்டு நடந்துகிட்டு பெரிய வார்டன் மாதிரி கேள்வி கேட்பா. அவ சமைக்கல புழுக்க, உங்க அம்மையும் பெரியம்மையும் தான் சமைச்சிருக்காவ. பாட்டி, அக்கா. புழுக்க, அவதான் சமைக்கலன்னு சொல்லியெல்லாம் எதுக்கு இப்ப அக்கா நொக்கான்னு அவளை பத்தி பேசிட்டு இருக்கா? என்ன உன் அக்காளுக்கு இது தெரிஞ்சிடோன்னு நினைச்சு பயப்படுறியோ? அவளுக்கு இது தெரியாது, தெரியவும் வராது. பாட்டி, பயப்படாத புழுக்க. அந்த ஷடோஜா தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னோட ஆக்டிவிட்டிக்கு அப்படி. 10 எம்ஜிஆர், 1000 சிவாஜி, அப்புறம் கொஞ்சம் கமல், கொஞ்சம் ரஜினி. இப்ப இருக்க தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதியும் ஊட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா நடிச்சிருக்கேன். அதனால என்னோட நடிப்பை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாட்டி, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏ புழுக்க, அட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. அந்த ஷடோஜாக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. பேச்சு மட்டும் தான், மற்றபடி ஒரு கூறு கிடையாது. நான் அவளுக்கும் அவ அம்மகாரிக்கு மட்டும் இல்ல, அவ தாத்தாக்கு தாத்தாவே வந்தாலும் தண்ணி காட்டுவேன்னு அவளுக்கு தெரியல. நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடுற அழக பாட்டி உட்காந்து ரசிச்சு பார்க்கணும். பாட்டி, பாட்டிக்கிட்ட பாட்டி. சேச்சே, அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நீ எதுக்குமா இப்படி அழறா? இந்த வீட்டுல இத்தனை நாள் இருக்கிய, இத்தனை நாள் நீ என்ன மாட்டவா செஞ்சிருக்கா? இது வரைக்கும் மாட்டல, இனியும் மாட்ட மாட்டா. கவலைப்படாம உட்காந்து சாப்பிடுமா. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிக்கணும் புழுக்க? உன்னை சாப்பிட சொன்னா எதுக்கு இப்படி கண்ணீர் வச்சிட்டு நின்றுட்டு இருக்கா? உன் புருஷன்ட்ட எதுவும் சண்டை கிட்ட போட்டுட்டியோ? இல்ல பாட்டி, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. பின்னாடியா? அங்க என்ன சிங்கம் புலியா இருக்கு? நான் பார்த்து பயப்படியதுக்கு. பாட்டி, கொஞ்சம் பாருங்க பாட்டி. அப்படியே சிங்கம் புலி வந்தாலும் ஒரே கையில பிடிச்சு பல்ல புடுங்கி தூர எறிஞ்சிடுவேன். பாட்டி, கொஞ்சம் பாருங்க பாட்டி. போட்டி, என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் என்ன திருட்டு தானா? ஷடோஜா, நீ எப்பமா இங்க வந்தா? மேனா மினிக்கு மாதிரி மினிக்கு தெரிஞ்சேன்னு சொன்னியல்ல, அப்பவே வந்துட்டேன். ஐயோ, இந்த பேடி எடுப்ப ஆரம்பத்திலே வந்திருக்காளே. இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். இந்த புழுக்க கூட இவன் வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நம்மள மாட்டி விட்டுட்டு நீலி கண்ணீர்ல வச்சிட்டு நிக்கா. ஏ பாட்டி. ஷடோஜா, என்னம்மா? எதுக்கு சரோஜானி கௌரிய வாடனேன்னு சொல்ல வேண்டியதானே? பார்க்க நேரத்துல சரோஜா என்னம்மா அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேண்டியது. ஆள் இல்லைன்னா வாடனே அது இதுன்னு பேச வேண்டியது. இதுல நான் மேனா மினிக்கு வேற. என்னைக்கு நான் மினிக்கு தெரிஞ்சா நீங்க பாட்டி பாட்டி. ஐயோ ஷடோஜா, நான் நீ சொல்லம்மா, அது வேற கதை. என்னது வேற கதை? நல்ல கதை விடுறிய. சிங்கம் வந்தாலும் பல்ல ஒத்த கையில பிடிச்சி பேத்துருவியல. எங்க பேருங்க பாப்பா. இப்பவே சூல கூட்டி வந்து விட்டுறியே. எத்தனை சிங்கத்துக்கு பல்ல பேத்துட்டு வரையும் நானும் பாக்கேன். ஷடோஜா, அது வந்துமா, நம்ம எது பேசினாலும் வீட்டுல போய் பேசுவோமா? எதுக்கு பேசணும்? இதுவும் வீடு தானே. எதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஆமா, இந்த கூடையில என்ன எடுத்து வந்திருக்கே? மதிக்காம ஓடி போனவளுக்கு சாப்பாடு கொண்டு போறீங்களா? சாப்பாடு என்ன பாட்டி? இதெல்லாம் சித்தியை மதிக்கல, எங்களையும் மதிக்கல, உங்களையும் மதிக்கல, யாரையுமே மதிக்காம ஓடினவளுக்கு சாப்பாடு செய்யுங்களா? ஷடோஜா, 1000 இருந்தாலும் இந்த புழுக்க என்னோட பேத்தி தானம்மா. 1000 இருந்தா பேத்தி, 10,000 இருந்தா புழுக்க. நீ இது இவளுக்கும் அந்த வீட்டுக்கும் யாருக்கு
சம்பந்தம் இல்லைன்னு முடிச்சாச்சு. நீங்க என்னடானா இவளுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சாப்பாடு சமைக்கிறீங்க. சரோஜா இல்லம்மா, சாப்பாடை நான் தான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடலான்னு. அப்படியா? நம்பிட்டேன். கூட எதுக்கு அவ கையில போய் குத்த வச்சிட்டு இருக்கு? அது வந்துமா சரோஜா, தொங்க விட ஹேங்கிங் இல்லையா, அதனால அவ கையில கொடுத்தேன். இவ எதுக்கு இங்க வந்து நிக்க? என்ன என் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் ஜெனிபர், எவ்வளவு நாளா இப்படி திட்டம் போட்டு சரி பண்ணிட்டு இருக்கிய? அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. என்னது மன்னிக்கணுமா? சே வாய மூடு. நீ பண்ண வேலைக்கு நீ மன்னிப்பாவளோ? என் வீட்டை இத்தனை நேரம் திருட்டுத்தனமா பயன்படுத்தி இருக்க. நான் கூட என்னடா பூட்டின வீடு திறந்து கிடக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதானே தெரியுது நீர பாட்டியும் சேர்ந்து கூட்டு சேர்த்து பண்ணிருக்கிய. நீ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவன் வேண்டு ஓடி பண்ணால இருக்கு இங்க இருக்கா? சரோஜா, புழுக்க ரொம்ப பாவமா. புழுக்க பாவம், சாணி பாவம், வரட்டி பாவம் நல்லா சொல்லுங்க. போய மூடிட்டு இருக்க பாட்டி. நான் அவட்ட பேசிட்டு இருக்கேன். ஏ ஜெனிபர், நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டுக்குள்ள கதை திறந்து திருட்டுத்தனமா வந்து உட்கார்ந்திருக்கியா? அவனேங்க உன்னை கூட்டிட்டு வந்தானே ஒருத்தன், அவனேங்க பெரிய இவன் மாதிரி காப்பாத்துற மாதிரி கூட்டிட்டு வந்தா? இதுதான் உன்னை வீடு பார்த்து வச்சு காப்பாத்துற லட்சணமா? ஒரு வீடா தூங்க விட்டா, இப்ப இங்க வந்து திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். ஒரு வீடு வாசல் கூட இல்லாதவனை எதுக்கு நீ காத்தல்ச்ச? சொந்த வீடு தான் இல்ல, வாடகை கூட ஒரு வீடு எடுத்து வைக்க துப்பு இல்ல அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டி பையனை நம்பி ஓடி இருக்கா நீ? அக்கா மன்னிச்சிருங்கக்கா. அவரு வீடு பார்த்துட்டு தான் இருக்காரு, வீடு கிடைக்கவே இல்லக்கா. அதனாலதான் இங்க இருக்கோம். வீடு கிடைச்ச உடனே நாங்க பெயருவோம்க்கா. உனக்கு அவனுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தனா என்கிட்ட வந்து வீடு கேட்டிருக்கானா? இது என்ன திருட்டுத்தனம்னு கேக்கேன். ஆமா, இந்த திருட்டுத்தனத்துல யாரெல்லாம் கூட்டாளி? சரோஜா கோபப்படாதம்மா. பாட்டி முதல்ல எனக்கு தெரியும், என் தம்பிக்கு தெரியுமா, அந்த மீன்காரிக்கு தெரியுமா? இதுக்காக தான் அவன் எனக்கு முன்னாடி குதிச்சுட்டு ஓடி வந்திருக்கா. என் தம்பி சேகர் என்னன்னா விளையாடி கேட்க ஆள் வச்சிருக்கேன், அது இதுன்னு சமாளிச்சான். இப்பதானே தெரியுது உங்க கூட்டு திருட்டுத்தனலாம். அப்போ அந்த குடிமி இதைத்தான் என்கிட்ட சொல்லிக்கு வந்திருக்கா. அவ வாயில அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கா. என்கிட்ட உண்மையை சொல்லிடுவாளோ என்னவோ நீ பயந்துதான் அவளை கவனிச்சிடியே ஆஸ்பத்திரியில போய் தங்கி இருந்திருக்கிய. அப்படின்னு அவ கையை உடைச்சது நீங்க தானே? அந்த குடிமுக்கு இருக்க வாய்க்கு கையை மட்டும் இல்ல, மூஞ்சி முகரையெல்லாம் சேர்த்துதான் உடைச்சிருக்கணும். ஏதோ கையோட விட்டேனே, சந்தோஷப்படி சரோஜா. வாய மூடுங்க பாட்டி. நீங்க பண்ண வேலைக்கு அவ எவ்வளவு பரவாயில்ல. அக்கா பாட்டி எதுவுமே சொல்லாதீங்கக்கா. பாட்டி என் மேல இருந்த பாசத்துலதான் இப்படி செஞ்சுட்டாங்க. நீ வாய மூடு. பாசத்தை பத்திலாம் நீ பேசாத. பாட்டிக்கு நீ ஒண்ணு வக்காலத்து வாங்கடா. பாட்டி உனக்கு செஞ்சது எல்லாமே தப்புதான். நீ இவ்வளவு செஞ்சோம் பாட்டிக்கு புத்தி வரல. நீங்க ஏன் பாட்டி இப்படி இருக்கிய? இவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டு? சரோஜா இல்லம்மா, இவ செஞ்சதெல்லாம் எனக்கும் நினைவு இருக்கதா செய்யுது. ஆனா என்னதான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் இவ என் மகனுக்கு பிறந்த பிள்ளை, என் பேத்தி. மகனை விட என் பேத்தி மேல ஒரு துளி பாசம் அதிகமாதாமா இருக்கும். பாசம் இருக்கலாம் பாட்டி, உங்க மேல யார் பாசம் வச்சிருக்காளோ அவிய மேல இருக்கலாம். இவ துரோகி, பச்சை துரோகி. எல்லாருக்கும் துரோகம் மட்டும் இல்லாம ஏமாத்திட்டு போனவ. இவ மேல எப்படி உங்களுக்கு பாசம் வருதுன்னு கேக்கேன். இவ பண்ண வேலையை நினைச்சு சித்தி தூங்குறது கூட கிடையாது, நிம்மதியா ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது. நீ தான் சொல்லணும். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா. அவளத்தையும் திங்காம தூர அள்ளி கொண்ட போட போறா. அதெல்லாம் தின்னுட்டு தான் இருக்கா, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சும்மா பியாடுக்குன்னு புழுக்க மேல குவாவ எடுக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆமா நடிப்பாவ. கெட்டின புருஷனையும் பிள்ளையும் அங்க விட்டுட்டு இங்க ஒத்தையில கிடக்காவ. எல்லாம் அக்கா கூட இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேங்கிற எண்ணத்துலதான். இவ செஞ்ச காரியத்துல சித்தி எத்தனை நாள் தூங்காம முடிச்சிருந்திருக்கான்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை நாள் தட்டுல போட்ட சோத்தை கொண்டு போய் கொட்டிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். சரோஜா அது அதிகமா சோறு போட்டிருப்பாளா இருக்கும். சும்மா இருங்க பாட்டி. நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ சித்திய மட்டம் தட்டாங்க. சித்தி மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இவ பண்ண விஷயத்த நினைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காவ. உங்களுக்கு பெத்த பிள்ளையும் மருமகளையும் விட இவதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சோறு சமந்துட்டு இருக்கே சோறு. ஏன் இவ்வளவு கூட்டிட்டு போனா அவன் சோறு கூட போட மாட்டானோ? வீடு தான் பார்த்து வைக்க துப்பு இல்ல, சோத்துக்குமா வெளியில போயிட்டான். சரோஜா அது இல்லம்மா, நான் தான் அந்த புழுக்க அம்மா சமையல்னா விரும்பி சாப்பிடுவாளேன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தேம்மா. அம்மா மேல பாசம் இருக்கவ அம்மையை விட்டு பேர்க்கப்படாது. இப்போ நீங்க புழுக்கைக்கு பிடிக்கும் உலக்கைக்கு பிடிக்கும் தூக்கி சமந்து விட்டுறீங்க. இவ என்ன மதிக்கவே மாட்டா, பாத்துக்கிடுங்க. ஏ செனிப்பரு, எதுக்காக என் வீட்டுக்குள்ள என்ன நின்னுட்டு இருக்கா? உன்னை கூட்டிட்டு போனா அவனுங்க அக்கா என்ன விட்டுட்டு ஓட்டானா? இல்லக்கா. இல்லனா என்ன விட்டுட்டு ஓடிடுவான்னு நினைச்சாலுறியா? இல்லக்கா. மரியாதை அந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ. அக்கா எங்கக்கா போவேன்? எங்க போவியா? ஓடக்கு முன்னாடி இந்த அறிவுலாம் வந்திருக்கானா? இப்போ வந்து ஏன்ட்ட கேட்டா நான் என்ன சொல்வேன்? சரோஜா கோபப்படாதம்மா, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு.
போட்டி இவ மட்டும் பெத்த தாய் தகப்பன் நிலைமை நினைச்சு பார்த்தாளோ இல்ல இந்த ஊருக்குள்ள இருக்க எங்களை பத்தி நினைச்சு பார்த்தாளா? விடிஞ்ச அடைஞ்ச அந்த பாட்டி முகத்துல நாங்க தான் முழிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு அவமானப்பட்டா அசிங்கப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும் பாட்டி. இது வரைக்கும் ஒருத்தி எங்களை விரலிட்டு பேசுனதுல அந்த ஊருக்குள்ள இவளால அந்த பாட்டியோட மருமக எங்களை வந்து என்ன கேள்வி கேட்டான்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டுமா போற வர இடத்துல வாய் திறக்க முடியல. உடனே இத பத்தி தான் கேட்க வேண்டிய இவ்வளவு பெரிய அசிங்கத்தை எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கா. இவ எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா, நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும் பாட்டி. இத்தனை நாளா பண்ண திருட்டுத்தனெல்லாம் போதும். இதுக்கு மேல இவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏ செனிப்பாரு, வீட்டை விட்டு வெளியே போ. அக்கா என்ன நடிக்கிறியோ? அழுது நடிச்சா நம்பிடுவேன் நினைக்கிறியோ? கோலத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அதுக்கு முன்னாடி வெளியே பேரு வா மீன்காரி வா, உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏ மீன்காரி, ஓடனே வச்சுக்க, விரட்டி வந்து கொண்டே அறுத்துப்படுவேன். இந்த வீடு யார் வீடுன்னு உனக்கு தெரியாதா? யார் இருக்கான்னு தெரியாதா? இனி பார்த்தோன்னே ஒரு நாடகம் போட்டுட்டு போற பேதி எடுப்பா மீன்காரி. இந்த செனிப்பார் இந்த வீட்டுல வந்து குடி வச்சே நீ தானே? என்ன சொல்றீங்க? வரும்போது என்ன நாடகம் போட்டுட்டு உள்ள வந்தா இப்ப என்ன பேச்சு பேசி இருக்க நீ? செனிப்பாருமா, செனிப்பாரு செல்லம்மா. இப்போ என்னை பார்த்தோன்னே ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறியோ? பெரியம்மா, வானரி என்ன சொல்லியாவே? உனக்கு எதுக்கு இந்த வீட்டுல பேதி எடுத்துருக்கேன்னு கேட்டேன். பேதி எடுப்பா மீன்காரி, எல்லாரும் சேர்த்து வச்சு நீ அவமானப்படுத்தன்னு நினைச்சிருக்க நீ. நான் ஏமாந்துருவேன்னு இவளை கொண்டு வந்து வச்சிருக்க. கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன நினைக்க நீ? வானரி, இத பத்தி எதுவும் எனக்கு தெரியாது வானரி. உனக்கு தெரியாதா? இங்க பாரு மீன்காரி, இந்த வீட்டுக்கு வரும்போது நீ சும்மா வந்திருந்தா கூட உனக்கு தெரியாதுன்னு நான் நம்பியிருப்பேன். ஆனா ஒரு நடிப்பு நடிச்சிட்டு ஒரு வசனம் பேசிட்டு வந்த பத்தியா, அதுலயே தெரிஞ்சு போச்சு நீனு கூட்டு கலவாணின்னு. அப்போ அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்ச உடனே பாம்பு இருக்கு பள்ளி இருக்குன்னு சொன்னதெல்லாம் போய் இவளை காப்பாத்துக்கு தான் நீ முன்னாடி ஓடி வந்திருக்க. இப்பதானே தெரியுது உன் வேசலாம் என்னன்னு. நீ இந்த பாட்டி, என் தம்பி சேகர், இந்த செனிப்பாரு எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கியா முன்னாடி. வானரி, நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு சரியாவே விளங்க மாட்டேங்கி. அப்படியா? உலக்க எடுத்து நடுமண்டையில நச்சு நச்சுன்னு அடிச்சா எல்லாம் விளங்கிரும். ஐயோ, எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு வானரி. செனிப்பார் பிள்ளை இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்க, அவ்வளவுதானே? இருங்க வானரி, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். செனிப்பாருமா, நீ எதுக்கு இங்க வந்து இருக்க? வா, வீட்டுக்கு போகலையோ? ஓ, நடிங்க நடிங்க, நல்லா நடிங்க. இருங்க வானரி, விசாரிச்சுக்கிடட்டு. செனிப்பாரு, வாடகைக்கு தான் வானரி வீடு கட்டி வச்சிருக்காவ. நீ வாடகை கொடுக்காம இப்படி சும்மா இருக்கலாம்னு பார்த்தா வானரி விடுவாங்களா? என்னது? இல்ல வானரி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. செனிப்பாருமா, வாடகை ரூபாய் தந்துட்டு கூட நீ இந்த வீட்டுல இருக்கலாம். வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு கேட்டுட்டு இங்கே இருந்துரு. என்ன மீன்காரி, ரெண்டாவது நாடகத்தை அரங்கேற்றியா? நான் இவட்ட வாடகை வாங்கிட்டு வீடு விடுவேன்னு சொன்னேன். இவளை கொண்டு வந்து வச்சதே நீ தான். என்ன நடிப்பு நடிக்கா நீ? ஆமா, நாங்க பூட்டி வச்சிட்டு போன கதவை எப்படி திறக்கா நீ? என்ன சொல்றீங்க வானரி? பூட்டின வீட்டை எப்படி திறக்க முடியும்? அதத்தான் நானும் கேட்க மீன்காரி. பூட்டின வீட்டை நீ எப்படி திறக்கான்னு கேட்கேன். என் தம்பியை நைஸ் பண்ணி சாவி எடுத்துட்டு வர சொல்லிருக்க, அப்படித்தானே? ஐயோ, இல்ல வானரி, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நானே இப்பதான் செனிப்பார் பிள்ளையை இங்க பார்த்தேன். அப்படியா? ஒண்ணுமே தெரியாதா? மீன்காரி ஒரு பச்சை பிள்ளை, எதுவுமே தெரியாது. வாய்க்குல விரல விட்டா கூட கடிச்சுக்கிட மாட்டா. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் மீன்காரி. உன் அக்கா மோனே என் வீட்டுல தங்க வச்சதே நீ தான். இந்த பாட்டிக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஐடியா வராது. நீ தான் இவளை தங்க வைக்கிறதுக்கு என் தம்பிட்ட இருந்து சாவியை வாங்கியிருக்க, இங்க கொண்டு தங்கையே வச்சிருக்க. இதுதான் உண்மை, எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ, வானர் பாட்டை பிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்லியாவ்ல. எப்படி இந்த விஷயம் தெரிய வந்திருக்கா? என்ன மீன்காரி, கண்டுபிடிச்சிட்டேன்னு குனிஞ்சு நிக்கிறியா? இன்னைக்கு உங்க யாரையும் சும்மா விட போறதில்ல. ஏ செனிப்பாரு, உனக்கு அசிங்கமா இல்ல? யாரும் வேண்டாம் தானே அவங்க கூட ஓடின. இப்போ இந்த மீன்காரி சொன்னு என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வெளியே போ. அக்கா, நான் எங்கக்கா போவேன்? வீடு இல்லாம நான் ரோட்ல தாங்க போய் இருக்கணும். என் புருஷனும் வேற இங்க இல்ல. இப்ப போன்னு சொன்னா நான் எங்கக்கா போவேன்? வீடு நாங்க எங்க தேடி பார்த்த வீடே கிடைக்கலக்கா. அதனாலதான் நாங்க யாருக்கும் தெரியாம இங்க வந்து தங்கி இருந்தோம். இப்ப திடீர்னு போச்சோன்னா எங்கக்கா போவோம்? எங்களுக்கு
ரொம்ப நடிக்காத மீன்காரி. கைக்குள்ள எனக்கு அப்பி புடு அப்பி. இவர் அப்படியே தட்டி தான வச்சு விடுவாரு. எச்சிக்காய் எடுத்து கூட காக்க வரட்ட மாட்டேன். நீலாம் பேசிட்டு தெரியாமல்க. இவள முதல்ல வெளியே விரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்னே வச்சுக்கிறேன். ஏ செனிப்பாரு, ஒன்னே தான் சொல்லியிருக்கேன், வெளியே போ. சரோஜா, அவ பாவமா, ஒரு 2-3 நாளைக்காவது விடக்கூடாதா? இதுக்கு மேல இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய், வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா?